ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிதா ஹோம் ஸ்டைல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நான் இந்த டேவை ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு பொட்டேட்டோ ஃப்ரைஸ் தாங்க பண்ண போகிறேன். அதுக்காக வாழைத்தண்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேங்க. இதையும் அந்த தயிர் டைல்யூட் பண்ண தயிர் தண்ணியிலே போட்டுக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு தண்ணி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப் பண்ண நம்ம வாழைத்தண்டையும் போட்டுக்கலாம். 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். இப்போ பொட்டேட்டோ ஃப்ரைஸ்க்காக நான் பொட்டேட்டோ வைக்கிறேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்டிக்ஸ் மாதிரி எடுத்துட்டேன். பேன் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்சு சீரகம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், இடிச்ச பூண்டு, கறிவேப்பிலை இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அது கூட 1 டீஸ்பூன் உப்பு போட்டு தாளிச்சதையும் கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவினீங்கன்னா டெலிஷியஸான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுங்க. இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா டாஸ் பண்ணி எடுத்து மிதமான தீயில 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா பொட்டேட்டோ சாஃப்ட் ஆகிடும். இப்போ மிக்சி ஜாரில் 1/4 கப்பு கோதுமை மாவு, அரிசி மாவு, ஹெல்த் மிக்ஸு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, அப்புறம் பழுத்த வாழைப்பழத்தை தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை டாஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரைஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. குழிப்பணியாரத்துக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக நான் நல்லா நெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த பேட்டரை ஒரு குழிலையும் ஊற்றி பொறுமையாக மிதமான தீயில மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன போட்டேன்றதை நான் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒன் சைடு வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக. இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மூடி போட்டு. அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. கோதுமை அப்பமும் காராசேவும் தாங்க வச்சுருக்கேன். வேற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.